Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.3 question 7 and 8. The seventh question is students of class 8 of a school donated rupees 2401. இது வந்து பாத்தீங்கன்னா Prime Minister's National Relief Fund காக கொடுத்திருக்காங்க இவ்ளோ amount 2401. Each student donated as many rupees as the number of students in the class. அதாவது for example எனக்கு வந்து ஒரு கிளாஸ்ல 3 students இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அத்தனை ருபீஸ் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு கிளாஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை ருபீஸ் டொனேட் பண்ண போகிறாங்க 3 ருபீஸ் டொனேட் பண்ண போகிறாங்க. அப்போது இதோட டோட்டல் அமௌண்ட் எப்படி பண்ணலாம் நம்ம 3 into 3 சிம்பிளாக விச் இஸ் நத்திங் பட் 9. ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூ என்னன்னு தெரியாது. ஓகே, பட் ஆனால் இங்கே டோட்டல் அமௌண்ட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 2401. ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இந்த நம்பரையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த நம்பரையும் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இது என்னன்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க each student donated as many rupees as the number of student. ஓகே, ஸோ அப்போ let number of students in the class நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ amount donated by each student அதுவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டா? ஸோ அதையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன, டோட்டல் அமௌண்ட் டொனேட்டட் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து ருபீஸ் 2401. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன கான்செப்ட் தான். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். கரெக்டா? ஸோ அப்போ நான் எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ அமௌண்ட் டொனேட்டட் பை each student. okay, equal to தான் என்னது எனக்கு total amount. number of student வந்து எனக்கு என்னன்னு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து எக்ஸ், இது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 2401. ஸோ அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2401. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதாவது எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2401. கரெக்டா? இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ அப்போ விச் இஸ் நத்திங் பட் 2401. அப்போ 2401க்கு நான் ஸ்கொயர் ரூட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா என்னோட எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ 2401க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. இது வந்து ஆட் நம்பர். ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரைம் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு 3க்கு ப்ரொசீட் பண்ணுறோம். 3க்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் ஆஃப் த நம்பர் பாருங்கள். 2 + 4 வந்து 6, 6 + 1 வந்து 7. 7 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. கரெக்டா? ஸோ அப்போ 3 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 5 டேபிள், இங்கே யூனிட் டிஜிட்டில் 1 இருக்குது, அப்போ நான் 5 டேபிள்லையும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 7க்கு ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 3 இருக்குது, 30 ஆயிரும். ஸோ அப்போ 7 4s are 28, பேலன்ஸ் ஒரு 2 21 ஆயிரும். 7 3s are 21. ஸோ அகைன் இந்த நம்பர் ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். 3 + 4 7, 7 + 3 10. 10 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அகைன் யூனிட் டிஜிட் 3, 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ 7 5s are 35 வரும், அப்போ அது வராது. 7 4s are 28. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஒரு 6 இருக்குது, அப்போ 63 ஆயிரும். 9 7s are 63. ஸோ அகைன் 49 பார்த்தீங்கன்னா 2 டேபிள் 3 டேபிள் 5 டேபிள் எதுலையுமே நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அகைன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 7s are 49. அகைன் 7 2 3 5 எதுலையுமே டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 7 வந்து ப்ரைம் ஃபேக்டர்.
ஸோ அப்போ 7ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் 1 வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ 2401 நான் எப்படி எழுதலாம்? 7 into 7 into 7 into 7. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் 2401க்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நம்பரையும் பேராக எழுதுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு பேர்லேருந்து ஒரு நம்பர் எழுதினா போதும். ஸோ இங்கிருந்து 7, இங்கிருந்து 7. 7 7s are 49. ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு therefore the number of students in the class, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், which is nothing but 49. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 8th ப்ராப்ளம். 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. இதுவுமே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து 3 rows இருக்குது அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பிளான்ஸ் இருக்கும்? ஆஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே. ஸோ எனக்கு நான் 3 rows எடுத்துக்கிறேன்னா எனக்கு ஒவ்வொரு ரோலையும் 3 பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரோவா? ஓகே. டோட்டல் ரோ வந்து 3, அதனால் ஒரு ரோலையே 3 பிளான்ட் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரோவில் ஒரு 3 பிளான்ட் இருக்கும், இன்னொரு ரோவில் ஒரு 3 பிளான்ட் இருக்கும் அகெயின். ஸோ இப்போ இதை டோட்டல் பிளான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 3 into 3 which is nothing but 9. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் வந்து 2025 பிளான்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஏதோ ஒரு எக்ஸ் இன்டூ எக்ஸ் பண்ணால் எனக்கு 2025 வரும். அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன, நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஈச் ரோ என்னன்னு கேட்டுருக்காங்க. ரெண்டுமே எக்ஸ் தான். ஓகே. ஸோ எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் number of rows, okay, equal to x. Okay. Number of plants in each row, அதுவும் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் பிளான்ஸ் என்ன அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க ப்ராப்ளமில் 2025. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் பிளான்ஸ் கிடைக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ number of plants in each row. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து டோட்டல் பிளான்ஸ் என்னன்னு கிடைச்சிரும். So number of rows என்ன? X. Number of plants in each row என்ன? X, which is equal to 2025. So அப்போ x square வந்து 2025. So previous problem மாதிரி தான். எனக்கு x find out பண்ணோம். x find out பண்ணோம்னா x equal to square root of x square. அதாவது square root of 2025 என்னன்னு find out பண்ணோம். So அப்போ prime factorization apply பண்ணலாம். So இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா odd number again. So 2 table apply பண்ண முடியாது. So 3 table proceed பண்ணலாம். 2 plus 2 4, 4 plus 5 வந்து 9. ஓகே. 9 divide by 3 பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து நான் 3 tables apply பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 3s are 18. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஒரு 22 இருக்குது. அப்போ 7 3s are 21. பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 15 ஆயிரும். 5 3s are 15. ஸோ அகைன் இதுக்கு ஆட் நம்பர் 3 tables அப்ளை பண்ணலாம். ஸோ 3 2s are 6. இங்கே அகைன் 3 2s are 6. பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 15 ஆயிரும். 5 3s are 15. ஓகே. ஸோ அகைன் 2 plus 2 plus 5 வந்து 9. ஸோ 3 tables அப்ளை பண்ண முடியும். 7 3s are 21. பேலன்ஸ் ஒரு 1. 15 ஆயிரும். 5 3s are 15. ஸோ 7 plus 5 வந்து 12. அகெயின் 3 tables அப்ளை பண்ண முடியும். ஸோ 3 2s are 6. பேலன்ஸ் ஒரு 1. 15 ஆயிரும். 3 5s are 15. ஸோ இப்போ இது அகெயின் ஆட் நம்பர். ஸோ 2 plus 5 வந்து 7. ஸோ 3 tables அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 tablesக்கு பார்க்குறோம். ஸோ 5 5s are 25. ஓகே. ஸோ 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 2ஆல் 3ஆல் டிவைட் ஆகாது. டேரெக்டாக 5 tables தான் அப்ளை பண்ண முடியும். 5 1s are 5. ஸோ அப்போ 2025 நான் எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த நம்பர்ஸ்லாம். கரெக்டாக? ஸோ அப்போ எத்தனை 3s இருக்குது? 3 into 3 into 3 into 3. ஓகே. into 5 into 5. ஸோ நான் வந்து ஸ்கொயர் ரூட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸ் வேணும். ஸோ அப்போ ஒவ்வொரு
பேரலர்னு ஒரு நம்பர் எடுத்தால் போதும். ஸோ இங்கேருந்து ஒரு 3, இங்கேருந்து ஒரு 3, இங்கேருந்து ஒரு 5. 3 3s are 9, 9 5s are 45. ஓகே, ஸோ இப்போ கொஷின் என்ன எடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் rows and number of plants in each row ரெண்டுமே x தான். ஓகே, ஸோ இப்போ number of rows அதுவும் x தான், which is equal to 45. number of plants in each row அதுவும் x தான், which is equal to 45. Okay, thank you, thanks for watching.